நேற்று நடந்த ஹாப்பனிங்ஸ் தான் இந்த வீடியோ. நேற்று வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடல, இன்றைக்கும் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடல. நேற்று வந்து சொதப்பில் ஆயிடுச்சு, அதனால் போடல. வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சி எடுக்காமல் விட்டு அதனால் போடல. இன்றைக்கி வந்து காலையில் லஞ்ச் எதுவுமே நான் இங்கே பேக் பண்ணல. ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் கிளம்பி வானூருக்கு போயாச்சு. ஒரு முக்கியமான விஷயமா, ஒரு நல்ல விஷயந்தான். என்ன விஷயம், சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் என் சார்பாக வேண்டிக்கோங்க. காலையில் எழுந்தோடனே அதுக்கு முந்தின நாள் வச்ச கருவாட்டு குழம்பு இருந்தது, அதை சுட பண்ணுறதுக்காக தான் பற்ற வச்சுட்டு காலையில் எழுந்தோடனே கிச்சன் வந்து இந்த நிலமையில தான் இருக்கும். நைட்டு லேட் நைட் ஆகிறதுனால அதை அப்படியே போட்டு படுத்துருவேன். கொஞ்சம் காரக்குழம்புலாம் இருந்துச்சு, அது எல்லாமே ஒன்றா சேர்த்து சுட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சட்டியில் ஊற்றி வச்சுட்டு பாத்திரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன். கன்றாவியான இருக்கிற கிச்சனை இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருவேன். இதுக்கப்புறம் தான் கிச்சன் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொசம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதெல்லாமே எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போது ரீசெண்ட் டேஸில் ரிப்பீட்டடாக வர கமெண்ட்டில் ஒன்று, அரிசி என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், பிராண்டெல்லாம் எதுவும் இல்லைங்க. நானே அரிசி காலையில் காலி ஆகிடுச்சுன்னா அப்போ தான் சொல்லுவேன் அரிசி காலி ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் போய்ட்டு ஏதாவது அப்போ என்ன அரிசி கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு ஓட்டிகிட்ருப்பேன். மறுபடியும் காலியானதுக்கப்புறம் சொல்வேன். அது மாதிரி தான் ரொட்டீன். அப்படி இல்லாட்டி 10 kg பேக் வாங்குவோம், ஜனனி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரைஸுமே நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து என்ன பிராண்டெல்லாம் தெரியல, ரைஸ் நல்லா தான் இருக்குது. சாதம் வடித்து வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சுரக்காய் பொரியல் பண்ணிக்கலான்னு அதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாம்பார் ரொம்ப ஈஸிங்க, 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வானலில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சாம்பார் வந்து கட்டியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் வந்து ஊற்றி குழச்சி அடித்தா தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் திட்டமாலாம் செஞ்சிங்கன்னா பத்தாது, நான் நிறையா செஞ்சுக்கலாம். அதில் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இது மட்டும்தான். இது நல்லா அப்படியே கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அது கொதிக்கிற கேப்பில் அதுக்கான பவுடர் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். தெரியாதவங்க பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, நான் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துட்டேன். இது வந்து கலருக்காக, வாசனைக்காக. கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இது அப்படியே நல்லா நைஸாக பவுடராக, எந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடராக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அந்த பவுடரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி நிறையா ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா இதில் கட்டி வந்துருச்சுன்னா அது அப்படியே சாம்பாரில் அங்கங்கே கட்டியாகிடும். அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா இது கொதிச்சிரும். நான் இப்போ சொல்கிற நேரம் தான் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு. சலசலன்னு ஈஸியாக கொதிச்சு வந்துடும். அப்படியே திறந்து இந்த மிக்ஸ் பண்ண பொட்டுக்கடல மாவை அதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கெலாம் வருத்தப்படாதீங்க. ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து கலந்து கொதிச்சுன்னா கெட்டியாகிடும். அது எப்படி கெட்டியாகுதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்தில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் போட்டுக்கோங்க. கரெக்டாக 5 நிமிஷம் தான் கொதிச்சுது. சாம்பார் பதம் வந்துருச்சு பார்த்திங்களா. இது சாம்பார் ரெடி பண்ண 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரிலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. சாம்பார் ரெடி. இட்லி தோசைக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம், அது நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். மனம் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். அப்படியே மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இட்லி எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தோசையை விட இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் இட்லியுமே ஊற்றி வச்சுருந்தேன். இந்த தடவை இட்லி என்ன ரேஷியோவில் போட்டேன்னு தெரியல, எனக்கே தெரியாமல் இட்லி நல்லா வருது. இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். நல்லா பஞ்சு மாதிரி இட்லி பார்க்கக்குள்ளே தெரியுது பார்த்திங்களா. ரேஷன் அரிசி மட்டும்தான், கடை அரிசிலாம் எதுவுமே இல்லை. வெறும் ரேஷன் அரிசி, உளுந்து, வெந்தயம் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்து போடுவேன். ரேஷியோ வந்து எப்பயுமே நான் சொல்கிறது தான். 4 டம்ளர் புழுங்கரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு வந்து 3/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம், இதுதான் ரேஷியோ. நல்லா தான் வருது. இப்போலாம் இட்லி சொல்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே சுட பசங்களுக்கு வச்சு இந்த சாம்பாரை வந்து சைடில் வச்சு தொட்டெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படியே குழம்பு மாதிரி மிதக்க விட்டு அதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றதுல என் சின்ன பொண்ணு வந்து எக்ஸ்பர்ட்டு. அவன் என்னமோ 2 இட்லி தான் சாப்பிடுவான். ஒரு குண்டா சாம்பார்னாலும் காலி ஆகிடும். அது வந்து என் அக்கா கிட்டேருந்து வந்த அந்த பழக்கம். என் அக்காவும் அப்படி தான் சாப்பிடுவாள்.
அதனால் இவளை பெருசாக எதுவும் திட்டுறதுக்கு இல்லை. சரி அவள் இஷ்டம் போல் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய தாராளமாக சாம்பாரை ஊற்றி கொடுத்தேன்னா நல்லா ஆற வச்சு பசைஞ்சு சாப்பிட்டு போயிடுவா. ஃபில்லிங்காக இருக்கும். 2 இட்லி தான் சாப்பிடுவா, இருந்தாலும் இந்த நிறைய சாம்பார் இருக்கிறதுனால ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு தடவை இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என் அத்தை கொடுத்த ரெசிபி, நல்லாயிருக்கும். அப்புறம் சொதப்பல் நடந்துச்சுன்னு சொன்னால இதுதான். லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரசம் சாதமும் சுரக்காய் பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். வீடியோ எடுத்தேன், ஆனால் வீடியோ ஆன் பண்ணாமலே எடுத்திருக்கேன். அதை நான் கவனிக்கவும் இல்லை காலையில் பரபரப்பில். அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் கொஞ்சம் கட்டக்க ரசம். இந்த ஃப்ரூட்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காதுங்க. பசங்களுக்கும் நான் பெருசாக அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். சரி வந்து இது வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு கட் பண்ணி கொடுத்துட்டேன். சின்ன பாப்பா விரும்பி சாப்பிடுவா இதெல்லாம். எப்படியோ ஒரு வழியாக அதெல்லாமே கட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து கிளப்பி விட்டு அனுப்பியாச்சு. அவங்கள அனுப்பினதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகிட்டு நானும் அந்த 2 இட்லியில் சாம்பார் தாராளமாக ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ டெய்லியும் நான் ஷூட் பண்ணுறேன். ஆனால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. சரி இன்றைக்காவது முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு என்னோடய லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.